friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான குல்ஃபி ரெசிபி. பார்க்கிறதுக்கு மைசூர் பா மாதிரி இருக்குல்ல, ஆனா இது மைசூர் பா இல்ல. இது வந்துட்டு பிரெட் குல்ஃபி. 4 பீஸ் பிரெட் கொஞ்சோண்டு பால் வச்சு நம்ம இந்த சூப்பரான குல்ஃபி செய்ய போறோம். செம டேஸ்டியா இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பிரெட் குல்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு இந்த ஓரத்துல இருக்கிற இந்த பிரவுன் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு தேவையில்லை இந்த பிரவுன் பகுதி. இப்ப 4 ஸ்லைஸ்லயும் ஓரத்தை வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிரெட்டை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல பிச்சு போட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்க போறோம். இது வந்து பவுடரா பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பவுடரா பண்ணி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1.5 கப் பால் ஊத்திக்கலாம். 1.5 கப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 400 ml பால் இதுல ஊத்திக்கலாம். இந்த பால் வந்துட்டு நல்லா காயட்டும். பால் கொதி வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாப்பர்ல போட்டு அந்த பொடி பண்ண முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. இது போட்டா ஒரு நட்டி பிளேவர் கொடுக்கும். சாப்பிடும் போது அந்த கிரன்ச்சோட இருக்கும், அதுக்காக ஆட் பண்றேன். இப்போ சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சிச்சு. இதுல இப்போ நம்ம இதுல பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பிரெட் தூள், அந்த பிரெட்டை வந்துட்டு இதுல போட்டுடலாம். இந்த பிரெட்டோட சேர்ந்து கொஞ்சம் திக்காகட்டும் இந்த கலவை, அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 2-3 நிமிஷம் வெந்திருக்கும். திக்காயிருச்சு நம்மளோட இந்த மிக்சர் வந்துட்டு. அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேலையோ இல்லைன்னா குல்ஃபி மோல்டுலயோ உங்களுக்கு எதுல வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு செட் பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த டின்ல ஊற்றி செட் பண்ண போறேன். குட்டி குட்டி டம்ளர்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க வந்துட்டு செட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இதை வந்துட்டு நம்ம இதுல ஊத்திடலாம். இது கொஞ்சமா நட்ஸ் போட்டுடலாம் மேல. இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லைன்னா கிளிங் ரேப் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 10 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் நம்ம வந்துட்டு செட் பண்ண போறோம். செட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட குல்ஃபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்மளோட குல்ஃபியை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாச்சு, ஃப்ரீசர்ல வச்சு நல்லா செட் ஆயிருக்கும். நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா செட் ஆயிடுச்சு, நல்ல கெட்டி ஆயிடுச்சு. இது இப்படியே நம்ம வந்துட்டு பீஸ் போட்டுக்கலாம். இதுல இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி இல்லாம நீங்க குல்ஃபி மோல்டுலையும் கூட நீங்க வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து கட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண போறேன். நான் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பீசஸா போட்டிருக்கேன். பாருங்க சூப்பரா இருக்குல்ல, பார்க்கவே மைசூர் பா மாதிரி. பாருங்க நம்மளோட சூப்பரான ஈஸியான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. 4 ஸ்லைஸ் பிரெட் வச்சு கொஞ்சமா பால் வச்சு நம்ம சூப்பரா இந்த குல்ஃபி செஞ்சோம். செம்ம டேஸ்டியாவும் இருக்கும். இது இந்த சூப்பரான பிரெட் குல்ஃபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.